காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. அரசியல் மாற்றங்கள் நிகழும் போது சமூக ஊடகங்களில் கசியும் புகைப்படங்கள் வெறும் தற்செயலான காட்சி தருணங்கள் அல்ல, அவை அதிகார மறுசீரமைப்பின் காட்சி படிமங்களாகும். சமீபத்தில் வெளியான ஒரு புகைப்படத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு கையில் சுருட்டையும் மறுபக்கத்தில் வைன் கிளாஸையும் ஏந்தியபடி மிக இயல்பான சூழலில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த அறையில் அவருடன் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்பதுதான் இந்த ஆய்வினுடைய மையமான நோக்கமாகும். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜ அமரசூரிய மற்றும் முக்கிய வழக்கறிஞர் சஞ்சய ஜெயவர்தன ஆகியோர் அந்த அறையில் உடனிருக்கிறார்கள். தென்னிலங்கையில் இருந்து வெளியான இந்த தகவல்கள் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் வெறும் தொழில்முறை நண்பர்கள் மட்டுமல்ல, உறவுமுறை அடிப்படையிலும் மேல்தட்டு கொழும்பு எலைட் வர்க்க பின்னணியில் ஒன்றுபட்டவர்கள். 2024 செப்டம்பர் தேர்தலில் வாக்களித்து புதிய ஆட்சியை அமைத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த பழைய மேல்தட்டு வர்க்கத்திற்கும் இடையிலான முரண் தீவிரமடைந்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் மாறினாலும் இந்த ஹை சொசைட்டி கூட்டம் தங்களின் பழைய வர்க்க அதிகாரத்தை காப்பாற்ற மீண்டும் மீண்டும் ஒன்றிணைகிறது. அரசாங்கம் சட்ட ரீதியாகவும் அமைச்சு ரீதியாகவும் சீர்திருத்தங்களை கொண்டு வர முயலுகின்ற போது நாட்டின் பல்வேறு நிறுவன கட்டமைப்புகளில் திடீர் அசம்பாவிதங்கள் வெடிப்பதாக தென்னிலங்கையில் ஒரு சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது மீகமுவ, மகர, காலி மற்றும் அங்குடுகொலபேச ஆகிய சிறைச்சாலைகளில் அடுத்து நடக்கும் பதற்றங்கள் மற்றும் கைதிகள் தப்பிக்கும் சம்பவங்கள் ஒரு திட்டமிட்ட சதித்திட்டத்தின் பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. மீகமுவ மற்றும் மகர சிறைச்சாலைகளில் திடீர் மோதல் மற்றும் கலவரங்கள் உண்டானது. அரசியலமைப்பின் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகின்ற இலக்கில் இது மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதேபோல காலி மற்றும் அங்குடுகோல பெலச ஆகிய சிறைகளில் கைதிகளினுடைய தப்பியோட்டம் மற்றும் அதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை நிர்வாகத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் இடம்பெற்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் அமைச்சர்களான ஹர்சன நாணயக்கார போன்றோர் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றதாக சொல்லிக் கொண்டார். அதில் அவர்கள் தோல்வியடைந்ததை அப்பட்டமாகவே தோலுரித்து காட்டிவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிர்வாக கட்டமைப்பில் ஆழமாக வேரூன்றியுள்ள அதிகாரிகள் காது கேளாதவர்கள் போல செயற்படுவது இந்த நிழல் அரசின் இருப்பை தொடர்ந்தும் உறுதிப்படுத்துகிறது. உண்மையில் அரசியல் அமைப்பில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நீதித்துறை மற்றும் சட்ட கட்டமைப்புகளுக்குள் பல தசாப்தங்களாக ஆழமாக வேரூன்றியுள்ள ஆழமான அரசு தனது செல்வாக்கை இழப்பதில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழும்போது அல்லது விசாரணைகள் முடுக்கிவிடப்படும் போது சட்டத்துறையில் உள்ள உயர்மட்ட நெட்வொர்க் எவ்வாறு செயற்படுகிறது என்பதனை புரிந்து கொள்வது அத்தியாவசியமானது. உண்மையில் முன்னாள் அரச அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் சந்திப்பில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் பங்கெடுத்த காட்சி சட்டத்துறைக்கும் அரசியல் மேல்தட்டினருக்கும் இடையே உள்ள பிணைப்பை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சக்தி வாய்ந்த அரசியல் புள்ளிகள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்தினர் மீது குற்றப்புலனாய்வு துறை அல்லது சட்டமாதிபர் திணைக்களம் விசாரணைகளை தொடரும் போது சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி விசாரணைகளை பல ஆண்டுகள் தாமதப்படுத்துவது இவர்களின் முதன்மையான உத்தியாகும். சட்ட அமைப்புகளுக்குள் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுக்குள் சாதகமான தீர்ப்புகளையோ அல்லது பிணை உத்தரவுகளையோ பெறுவதோடு விசாரணைகளை இயக்கும் நேர்மையான அதிகாரிகளுக்கு நெருக்கடிகளை உருவாக்குவதாகவும் தென்னிலங்கையின் சில ஊடகங்கள் பேசிக்கொள்கின்றன. உண்மையில் சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி, மேல்தட்டு வர்க்கத்திற்கு வேறு ஒரு நீதி என்ற நிலையை இந்த இணைநிலை அரசு தக்க வைக்கிறது.
அஜித் தர்மபால சுட்டிக்காட்டியது போல சாதாரண குடிமகன் சட்டத்தின் பிடியில் உடனடியாக சிக்கி தண்டனை பெறும்போது அரசியல் செல்வாக்குமிக்க மேல்தட்டினர் கருப்பு கோட் பாதுகாப்பை கொண்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அதிகார மையங்கள் பொதுமக்களின் கவனத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒரு வகையான உளவியல் போராகும். இப்போது இந்த போரில் முதன்மை பங்கு வகிப்பது ஊடகங்களும் அவற்றின் மூலம் திட்டமிட்டு கசியவிடப்படும் காட்சிகளுமே ஆகும். உதாரணமாக இரகசிய சந்திப்புகளினுடைய புகைப்படங்கள், ஊடக கசிவுகள், சமூக வலைத்தளங்கள், பொதுமக்களிடையே குழப்பம், அவநம்பிக்கை, உண்மையான பிரச்சனைகளில் இருந்து கவனம் திரும்பிவிடுகிறது. பேச வேண்டிய பேசிக்கொண்டிருந்த பிரச்சனைகளை மக்கள் மறந்து போய்விடுவார்கள். ஒரு புகைப்படமோ அல்லது குறுகிய காணொலியோ இணையத்தில் வைரலாகும் போது பொதுமக்கள் அதை ஒரு தற்செயலான நிகழ்வாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் ஆழமான அரசு இதை கீழ்கண்ட நோக்கங்களுக்காக இப்படி பயன்படுத்திக் கொள்ளும். அரசாங்கம் நிலைமையை கட்டுப்படுத்த தவறுகிறது அல்லது அமைப்புகள் சீர்குலைந்து விட்டன என்ற பிம்பத்தை சிறைச்சாலை சம்பவங்கள் போன்ற செய்திகளின் மூலமாக மக்கள் மத்தியில் விதைப்பது ஒரு விதமான உளவியல் உத்தியாகும். மறுபுறம் பெரிய அளவிலான ஊழல் விசாரணைகள் அல்லது அரசியல் தலைவர்களின் மீதான சட்ட நடவடிக்கைகள் தீவிரமடையும் போது கவனத்தை திசை திருப்ப வேறு ஒரு பரபரப்பான புகைப்படமோ அல்லது காணொளியோ திட்டமிட்டு கசிவிடப்படுகிறது. ஆகவே இவர்கள் இரண்டு தரப்பும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளே. இவர்கள் மாறி மாறி தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆளும் அரசும் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களும் மாறி மாறி அதிகார கதிரையை கைப்பற்றிக் கொள்வது மாத்திரம்தான் நோக்கமாகும். ரணில் விக்ரமசிங்கவின் சுருட்டு மற்றும் வைன் கிளாஸ் புகைப்படம் ஒரு புறம் அவர் இன்னமும் அதிகார மையத்தின் முதன்மை புள்ளியாக இருக்கிறார் என்பதை காட்டுவதோடு, மறுபுறம் அவரது ஆதரவாளர்களிடையே அவர் இன்னமும் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற உளவியல் நம்பிக்கையை உருவாக்க இது பயன்படுகிறது. உண்மையில் இது வெறும் ஒரு புகைப்படம் அல்ல, அதிகார கட்டமைப்புக்குள் இருக்கும் தங்களின் கூட்டாளிகளுக்கு அனுப்பப்படும் இரகசியமான ஒரு செய்தியாகும். சட்டத்துறை தாமதங்களும் ஊடக கசிவுகளும் தனித்தனி நிகழ்வுகளாக இருக்காது. அவை இரண்டும் இணைந்து ஆழமான அரசு நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை முடக்குவதற்கு பயன்படுத்தும் இரட்டை ஆயுதங்களாகும். இப்படியான ஒரு நிலையில் நாட்டில் ஒரு அரசு ஆட்சி செலுத்துகிறது என்றால் அந்த அரசினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தி அதில் இருந்து தங்களின் செல்வாக்கை மேலோங்கச் செய்வது இவர்களின் பிரதானமான நோக்கம். உண்மையில் இது இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மாத்திரம் இடம்பெறுவதில்லை. ஒவ்வொரு தரப்பும் ஆட்சியில் இருக்கும் போது இப்படியான நகர்வுகள் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. இப்போது ஜேபிபியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒன்று கூடிய இவர்கள் அப்போது மஹிந்த ராஜபக்சவை அல்லது ராஜபக்ச குடும்பத்தை எப்படி ஆட்சியில் இருந்து அகற்றலாம் என்று பேசிக்கொண்டவர்கள். மறுபுறம் கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த போதும், மைத்ரிபால ஸ்ரீசேன ஆட்சியில் இருந்த போதும், சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க ஆட்சியில் இருந்த போதும் இந்த தொடர் முயற்சிகள் ஒரு ஆழமான அரசு இந்த நாட்டில் செயற்படுகிறது என்பதை காட்டி நிற்கிறது. ஆகவே நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களின் பின்னணியில் என்ன இருக்கிறது, எப்படியான சூதுகள், எப்படியான திரைமறைவு சதிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன, தொடர்ந்தும் பேசலாம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.